லவ் யூ தனுஷா. நீ இத்தனை படங்கள் பண்ணிருந்தாலும் இந்த படம் தான்டா எனக்கு ரொம்ப பெருமை. நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்போ விசுவாசமா இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேல என் பையன் வருவான். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ரொம்ப வணக்கம். இந்த படத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். என்னால் பணிவார்ந்த வணக்கம். நான் இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியா இருந்தேன். எல்லா கூடயும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா அக்டோபர் 1 அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல பார்க்கணும்னு நான் சொல்றேன். இந்த ஊரை பத்தி சொன்னியா? எங்க ஊர் மதுரையில தனுஷ் சார் வந்திருக்காருக்கு. நான் ரொம்ப பாசமா நல்லா நல்லா அன்பா நினைக்கிறேன். நீங்க கமான் கமான் சொல்லும் போது பயப்படல, அப்படியே டீச்சர் ஹெட்மிஸ்டர் நிக்கிற மாதிரி அப்படியே நடுங்கிறான். ஐயோ என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு. ஆனா பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட், அந்த மாலை அப்படியே டி சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல. எப்படி இருக்காரு குட்டி டி சார்? சரி, என்ன சொல்ல போற மதுரை மக்களுக்கு? ஒரு டயலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா? ஏய், முக்கியமான டயலாக சொல்லிடாது, அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன். சரியா? சொல்றியா? இல்ல தனுஷ் சார் டயலாக் ஏதாவது சொல்லு மாசா. செஞ்சிடுவேன். எனக்கு புரியுது, இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கும் பயமா தான் இருக்கு. பயத்தை வெளியில காமிக்காம அப்படியே இருக்கணும். ஓகே, இதுல வர உங்க அம்மா பாரு, அவ்வளோ ஆசையா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வருது பின்னாடி. அப்படியே அப்படியே அது மீறாம அப்படியே உன்னை போக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே அக்காவா தங்கச்சியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பசங்க தான் எனக்கு உலகமே. ஆனா தனுஷார் வந்து இடத்துல என் பையனை சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு அசைவையும் அவர் பாராட்டினாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஊர்ல பிறந்த பையன், இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான். இனிமேல நீங்க தான் எல்லாமே என் பையனுக்கு.
நீங்க எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்துல நான் என் பையனை இந்த சினிமால இது பண்ணிருக்கேன். அதை விட எனக்கு முக்கியம் தனுஷார் வந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்பிடுற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷார் வந்து கிடைச்சாங்க. இந்த படத்துலயும் அவனோட பேரு முருகன் இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார். அவன் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணிருக்கான். ஆனா இந்த படம் அவனோட லைஃப்ல ஒரு திருப்பு முனையா இருக்குன்னு நான் உங்களை நம்புறேன். அதோட என்னோட மக்களை நம்புறேன். நீங்க எல்லாருமே அவன் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். லவ் யூ தனுஷ் சார். லவ் யூ மதுரை மக்களே. சொல்றதுக்கு வேற தெரியல. ஐயோ ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கோம். கண்ணுல தார தாரையா தண்ணி ஊத்தினாலும் போனை மட்டும் அப்படியே புடிச்சிருக்காங்க. இந்த மொமெண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு. என் பையனுக்கு அம்மா போட்டிருக்கு இந்த படத்துல. ஆக்சுவலா அம்மா போடுற சீன் மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு வதக்குன்னு வச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 எக்ஸாம் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு. இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டு நான் தனுஷ் மாமா பாக்கணும்னு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நீதாமா கூட வரணும். ஆனா எங்க கிட்ட பாஸ் எதுவும் இல்ல. ஆனா அங்க உங்களை நினைச்சேன். அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதாவது தனுஷா, நான் இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க எப்பவுமே நான் உங்களை நினைச்சிட்டே இருப்பேன் சார். கடைசி வரைக்கும் என் பையன் நான் சொல்லிருக்கேன், நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமா இருக்கணும். அதை ஞாபகமா வச்சுக்கோ. நீ இத்தனை படங்கள் பண்ணிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை. நீ எவ்வளவு பெரிய ஹீரோ. ஆனா அவன் ஆவா சார். உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்லயுமே எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன். நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன். நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன். என் பையனை பாருங்களேன், அப்படிதான் இருப்பான். அதனால கண்டிப்பா தனுஷாரை விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேல என் பையன் வருவான். ஒரு படி கூட்டம் என் பையனுக்கு இருக்கும். அதை நான் நம்புறேன். தேங்க்யூ. லவ் யூ சார். காவியா மேம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பையனை அழகா காமிச்சதுக்கு. ஒவ்வொரு பாட்டுலயுமே என் பையனை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டெல்லாம் வைப்பீங்களா நினைச்சு சத்தியமா சொல்றேன் தனுஷ் சார், நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உண்மையா இருப்போம் சார். இதுக்கு மேல எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அதுல ஒரு துளியா நானும் இருப்பேன், என் குடும்பமும் இருக்கும். இவங்க எல்லாரும் உங்க அன்பை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்க பையனுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு என்ன தெரியுமா? அம்மாவோட அந்த முத்தம் தான் பெரிய பரிசு, பெரிய சன்மானம் குழந்தைக்கு. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.